மக்களே, இந்த ஸ்டோரிய கேட்டு போங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பெரிய நகை வியாபாரிங்க. அவரு கடையில சின்னதா ஒரு ஸ்டோர் ரூம் மாரி ஒண்ணு வச்சிருக்காரு. அங்கே வந்து நகை, வைரம், முத்து, பவளம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காருங்க. அ ஸ் அப்பப்ப தேவைக்கு எடுத்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதில கொஞ்சம் எலிலாம் சுத்திக்கிட்டு இருக்கு அங்க, இங்க. ஸோ ஒரு நாள் ஸ்டாக் செக் பண்ணி பார்க்குறப்போ, ஒரு காஸ்ட்லியான வைரம் மிஸ் ஆகுது. அவருக்கு பயங்கர ஷாக். ஐயோ! அது ரொம்ப விலை உயர்ந்த வைரமாச்சே! என்னன்னு பார்த்தா, அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. கடைசியில ஒரு எலி தான் அத முழுங்கியிருக்குன்னு சொல்லி. அங்க நெறைய எலி இருக்கனால, அவரால எந்த எலின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ, அவரு என்ன பண்ணலாம், சரி எலி பிடிக்கிறவங்கள கூட்டு வந்து நம்ம எப்படியாவது இந்த எலிய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முடிவு பண்ணிட்டு ஒருத்தர கூப்பிடுறாரு. ஒரு எலி பிடிக்கிறவரு வர்றாரு. வந்தோனே ஒரு எலிய டப்புன்னு சுட்டுட்டாரு. இவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா வந்தோனே ஒரு எலிய சுட்டாரு. எடுத்து பார்த்தா அதில வைரம் இருக்கு. அந்த எலி பிடிக்கிறவர்ட்ட இந்த நகை வியாபாரி கேட்குறாரு, "எப்படிங்க நீங்க அந்த எலிய கண்டுபிடிச்சீங்க இவ்வளோ எலியில?" அப்படின்னு சொல்லி. "ஒண்ணும் இல்லங்க, அந்த எலி வைரத்த முழுங்குச்சுல்ல, முழுங்கிட்டு நான் வந்து இப்போ பெரிய ஆள் ஆயிட்டேன். நான் வைரம் வச்சிருக்கேன். நான் அதாவது ரொம்ப பெரிய ஆள். மத்த எலியோட நான் வந்து பயங்கரமான ஆள் ஆயிட்டேன்." அப்படின்ற ஒரு மனநிலையில அந்த எலி பார்த்தீங்களா, அந்த மத்த எலியோட சேராம அது தனியா வந்து நின்னுச்சுல்ல, அதனால சுட்டேன், அது செத்து போச்சு. மெசேஜ். நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், காசு பணம் சேர்த்துட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலை நம்மளுக்கு வந்து தலை கனமாயிருச்சு அப்படின்னா வாழ்க்கை ரணமாயிரும். சமநிலை ரொம்ப முக்கியம். மிகப்பெரிய ஆட்கள், மிகப்பெரிய அளவுல சாதிச்சவங்க எல்லாமே பணம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார், வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஜாக்கி சான். அவர் சம்பாரித்த சொத்து எல்லாத்தையும் மகனுக்கும் மகளுக்கும் கொடுக்கவே இல்ல. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி குடுத்துட்டாரு. சின்ன உதாரணம். ஸோ இது ஒரு இடத்துல இந்த ஸ்டோரிய நான் படிச்சேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டச்சிங்கா இருந்துச்சு. ஸோ அதனால நீங்களும் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஷேர் பண்ணியாச்சு. உங்களோட சஜஷன காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.